ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி சுதாகர் பாத்தீங்கன்னா சொசைட்டி பாவங்கன்னு சொல்லிட்டு இப்ப கவின் பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டதை வச்சு ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ, ஓகேவா? அதுல உள்ள குறைகள் ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே குறை சொல்ற மாதிரி இருக்கு. மத்தபடி நீங்க பேசின கண்டென்ட் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசியிருந்தேன். சோ அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய கருத்துல போயிருந்தாங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி பெருமாள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சில கமெண்ட். அதுல சில கமெண்ட்களுக்கு நான் வந்து விளக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் பேசணும்னு சொன்னாங்க, நான் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து பேசியிருந்தேன். அதாவது ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கிற வரைக்கும் இங்க இந்த ஜாதிங்கிறது ஒழியாது. சோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல சில நம்பர் கேட்டாங்க, ஏதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடை பத்தி தவறாத எப்பத்தாலும் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது இடஒதுக்கீடுங்கிறது ஏதோ எஸ்சி எஸ்டி பிரிவினர் மட்டும்தான் அது மூலமாக சலுகை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரியும், மத்த சமூகத்தினர் ஏதோ இடஒதுக்கீடு பெறாத மாதிரியுமே நீங்க பேசுறீங்க. எல்லா சமூகத்திலிருந்தும் இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஓசி தவிர இப்ப பிசி எம்பிசி எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க எப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஆமாப்பா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நண்பர் சொல்றது கரெக்டான இதுதான். இப்போ நானுமே பாத்தீங்கன்னா எம்பிசி அதாவது டிஎன்சிங்கிறதுல சலுகையை அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி பிசி எல்லாருமே அனுபவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உண்மையிலே ஜாதி ஒழியணும், நம்மள ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கவர்மெண்டே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லா செயலும் செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் எப்படிப்பா ஜாதி ஒழியும்? நம்ம எல்லாருமே ஒன்னமன்னா அண்ணன் தம்பியா நம்ம எல்லாரும் வாழ்ந்து ஆசைப்படுறோம். சோ அப்படிங்கும்போது நமக்குடைய அந்த ஆரம்பத்திலேயே நமக்குடைய பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்க போகும்போது அங்கேயே இந்த வேற்றுமை கிளையிறது எது? அந்த இதானே அந்த ஜாதி கேட்கறதானே. சோ ஜாதியில இடஒதுக்கீடு ஜாதியில அழைப்பு இது இது இருக்கும்போது எப்படி எல்லாரும் கூடயும் அந்த ஒற்றுமைங்கிறது வரும்? அதாவது அதை தாண்டி ஒற்றுமை வரணும் இல்லன்னு சொல்லல. ஆனா இது வந்து சில பேர் இடையில அந்த பிரிவினை தூண்டுமா தூண்டாதா? அதாவது ஒரு அரசாங்கமே ஜாதியை முக்கியமா கருதக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது பெரிய இதாவே கருதக்கூடாது. ஒரு அது இதுக்கு சமங்கிற மாதிரி அதை வந்து ஒதுக்கணும். ஜாதியை மையப்படுத்தி எதுவுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ அப்படி ஜாதியை மையப்படுத்தி கொடுக்க கூடாதுன்னா அந்த ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நான் வந்து நான் வந்து வேண்டாம் சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க, ஜாதி அடிப்படையில எதுக்கு இடஒதுக்கீடு? அதாவது நீங்க தான் சொல்றீங்க. ஒருத்தர் வந்து அன்னைக்கு வந்து பயங்கரமா ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது எம்பிசி இவ்வளவு அனுப்பிக்கி, பிசி இவ்வளவு அனுப்பி, எஸ்சி எஸ்டி இவ்வளவு. சரி, ஓகே, இவ்வளவு சொல்றீங்கல்ல. இப்ப நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஜாதி வேண்டாப்பா, ஜாதி பெருமை சொல்லி வேண்டாம், எல்லாரும் ஒன்னா ஒரு சேருவோம். ஜாதியால இடஒதுக்கீடு ஜாதியால எந்த ஒரு சலுகையும் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு நாம அதை தூக்கி போறோம். ஜாதி அடிப்படை இடத்துக்கு கொடுக்காதுன்னு சொல்றோம். சோ அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க, எல்லா சமூகம் சொல்லுங்க, ஜாதி அடிப்படை வச்சு அரசாங்கம் எந்த ஒரு பிரிவினை ஏற்படுத்தாதப்பா அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்னா சேருவோம். ஜாதி ஒழிஞ்சிரும்ல. அதை ஏன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பேச முன்வர மாட்டேங்க. அது இன்னொருத்தர் புதுசாத்தனமா அதான் என்ன கேட்காரு கேட்டீங்கன்னா, எப்பா ஜாதி வச்சு இடஒதுக்கீடுங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே ஜாதிங்கிறது இருக்கு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க தற்கொலை மாதிரி அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அப்போ முன்னாடி காலத்துல இருந்து ஜாதி இருக்குல்ல, அந்த ஜாதியை ஒழிக்கணும். அதாவது தாழ்த்தப்பட்டிருக்காங்க. சோ அவங்களே இவங்களுக்கு நிகரா கொண்டு வந்தானே இடஒதுக்கீடு மூலமா கொண்டு வந்து மேல கொண்டு வந்தாங்க. சோ அப்ப இவ்வளவு ஆண்டுகள் ஆயிட்டு அம்பேத்கர் கொண்டு வந்து எவ்வளவு ஆயிட்டு சட்டம். சோ அப்ப இவ்வளவு ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஜாதிங்கிறது அப்புறம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே போகாம இன்னும் இந்த பிரச்சனைக்கு அப்ப என்ன காரணம்? அதாவது அவங்க பண்ண விஷயம் ஜாதியை ஒழிக்கணும் பண்ணல, கீழே இருக்கவங்க நிகரா கொண்டு வந்து நினைச்சாங்க தவிர இவங்களுக்கு நிகரா. அதாவது ஒருத்தங்க மேல இருக்காங்க, இவங்களை ஒடுக்குறாங்க, அப்ப இவங்களையும் அவங்களுக்கு நிகரா கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஜாதியை முற்றிலுமா ஒழிக்கணுமா இல்ல. ஜாதியை ஒழிக்கணும்னா இவங்களுமே ஜாதியை வச்சுக்கூட யாருமே, அதாவது ஒரு அரசாங்கமே ஜாதியை அடிப்படையா வச்சு எதுவுமே பண்ண அப்படி ஒதுக்குனா ஜாதி ஒழியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது படிச்சா நமக்கு வந்து அறிவு வருமா? அறிவு வந்து புதுசா நம்ம யோசிப்போமா? சோ அப்போ படிக்க நமக்குள்ள வேற்றுமையை கலரும். படிக்க ஆரம்பிச்சா நம்ம வந்து ஒற்றுமையாகும். அப்படிங்கும்போது இப்ப நடக்கிற சம்பவம்லாம் பாருங்க. இப்ப ரீசெண்டா 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லா சம்பவம் இந்த ஜாதி அடிப்படையில் பண்ணும்போது அப்போ அந்த படிச்ச பசங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் இருக்கு. இப்ப படிச்சா மட்டும் ஜாதி ஒழியாது. அப்போ முற்றிலும் ஒழிக்க வேண்டிய என்ன? படிப்பு கூட சேர்ந்து நம்ம ஜாதியை மையப்படுத்தி அரசாங்கமே எந்த ஒரு சலுகையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்லிட்டு படிச்சா மட்டும் போதாது, படிச்சாலுமே படிச்சுமே நிறைய பேர் இந்த ஜாதிய வன்முறையில சிக்கி தவறு பண்றாங்க. இப்போ இந்த சுஜித்துங்கிற படிக்காத பையனா? சோ அப்ப எல்லாருமே இந்த இது இன்னுமே இருக்குன்னா அப்ப உண்மையிலே ஜாதி ஒழிக்கணும்னா அந்த அரசாங்கம் அந்த கெஜெட் வந்து ஜாதிங்கிற வார்த்தை எடுக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற போராளிகள், சமூக புரட்சியாளர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஜாதி ஒழிக்கும் பேசுறாங்க தவிர உண்மையா ஜாதி ஒழிக்க என்ன பண்ணுமோ அதை பத்தி யாரும் பேச கிடையாது. ஏன்னா அப்படி பேசினா அந்த இடஒதுக்கீடை வச்சு அதனால எல்லா சலுகையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக திருப்பிடுவாங்க நம்மளுக்கு எதிராக. சோ ஓட்டு போட மாட்டாங்க. அதனால நம்ம அதெல்லாம் கைவிட கூடாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாத்துக்கும் சரியான அளவுல பிரிச்சு கொடுக்கணும். எப்படி? நான் திரும்ப நான் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சரியான அளவுல இடஒதுக்கீடு கொடுக்குற வரைக்கும் எப்படி நீங்க ஜாதி ஒழிப்பீங்க? அதாவது ஜாதி வாரி கணக்கு கரெக்டான அளவுல யார் யார் என்னென்ன அளவுன்னு இருக்குன்னு தெரியாமலே கற்பனையில அவன் நான் இவ்வளவு பேருக்குன்னா மாறி மாறி சண்டை போட்டுருக்கான் ஜாதியால. சோ அப்படிங்கும்போது அரசாங்கமே ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சரியான அளவுல நீ இவ்வளவு இருக்க நீ இவ்வளவு சொல்லிட்டான்னு வச்சுருங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கம்மியாக இருக்கும். அப்ப அதிகமா இருக்கிற ஜாதிக்காரன் நான் தான் அவ்வளவு இருக்குன்னு பார்த்தல, நாங்க வச்சுதான் சட்டங்கிற மாதிரி அவன் கொக்கரிச்சுட்டு அப்ப கம்மியான இருக்கிறவங்களை பார்த்து ஒரு மாதிரி அவங்க செயல்பட மாட்டானா? அப்போ இதே அரசியல் பண்ணக்கூடியவங்க அந்த பெரும்பான்மையா இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்காக ஒரு சலுகையும் அவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசியலை சுத்தி பண்ண மாட்டாங்களா?
என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜாதியை ஒழிக்கணும் எல்லாரும் பேசுறீங்க. ஆனா ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடிப்படையில இருந்து என்னத்தை எடுக்கணுமோ அதை எடுக்க யாரும் கொண்டு வர மாட்டீங்கல்ல. சும்மா பேரளவுக்கு ஜாதி ஒழிக்கணும் என்னத்த ஜாதி ஒழிக்க போறீங்க? அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தா பேருக்கு பின்னாடி ஜாதி பேர அடையாளம் போட்டுக்கிட்டாலும் அவன் ஜாதி தர அவனா பெரிய ஏதாவது படிக்காத தற்கொலை காட்டான் அப்படின்னு பேசுறீங்க. அப்ப இங்க எல்லாரோட மனசுக்குள்ள என்ன இருக்கு? நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி, அதாவது எல்லா மனசுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஜாதிய வன்மம் ஓடிட்டு தான் இருக்கு. திருமணம்னு வரும்போது நீங்க அதை பாக்குறீங்கல்ல. அப்போ இங்க இவ்வளவுக்குள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிதாபம் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் பேசின வீடியோ தூக்கி பிடிச்சு கொண்டாடின எத்தனை பேர் உங்க வீட்டு பிள்ளைங்கள மாசு அந்த கட்டி கொடுக்க சம்மதமா இருக்கீங்க. அதாவது உங்களை விட கூடுதல சமுதாயம் நீங்க சொல்லப்பட்டிருக்கல, அந்த சமுதாயத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. உங்களை விட கம்மி நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல உங்களுடைய பையனையோ கல்யாணம் பண்ணி சம்மதிக்கணும். அதான் பெரிய விஷயம். அதாவது இங்க எப்படி திரும்ப ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிக்கணும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் நாங்க வந்து மாஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்துல மேல் வரிசையா ஒரு ஜாதி அமைப்பு இருக்குல்ல, சோ அதுக்குள்ள இவங்களை விட கீழே உள்ள இந்த கட்டமைச்சிருக்கல சொசைட்டில அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பொண்ணு பையனையும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட மேலன்னு சொல்லி ஒண்ணு எழுதப்பட்டிருக்கல, அங்க லவ் பண்ணி கட்டி கொடுத்தா இவங்க எல்லாருக்கும் ஓகே, அதுல எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படிதான் ஒரு சமூக நிலை போயிட்டு இருக்கு. மத்தபடி இங்க எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் புத்தரவு முடிதான் எல்லாருமே நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றேன். நான் வந்து ஜாதி ஒழிக்கணும், ஜாதி அடிப்படையில அரசாங்கமே ஜாதியை வந்து மையமா வச்சு முக்கியத்துவம் கருதி எந்த ஒரு இடத்துக்கு கொடுக்க கூடாது, பொருளாதார அடிப்படையில பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு நீ முயற்சி பண்ணுங்க, அதுக்காக போடுறதுன்னு சொல்ல வரேன். சோ அதை ஏற்றிட்டு ஆமாப்பா நாமளும் அதே மாதிரி நீங்க முன்வாங்க, அதே மாதிரி சொல்லுங்க. நாங்க மட்டுமா வந்து ஜாதி அடிப்படையில் இட ஒதுக்கீடு நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லா ஜாதி தானே அனுபவி சொல்றீங்களா? இப்ப நான் சொல்றேன் அதே மாதிரி எல்லா சமூகத்திலையும் சொல்லுங்களேன். அப்படி சொன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஜாதிங்கிறத ஒழிஞ்சிரும்ல. எத்தனை மாட்டாங்க ஜாதி தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க சொல்லுவா. அப்போ படிச்சு மேல வர 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 இந்த ஜாதிங்கிறதுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும், எந்த கெஜெட்லயும் எந்த சர்டிபிகேட்லயும் இவங்க இந்த ஜாதி இவங்க இந்த ஜாதி இல்லாம இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள்லயே ஜாதி ஒழிஞ்சிரும். இன்னும் 2 தலைமுறையில ஒழிஞ்சிரும். ஆனா அதை யாருமே இருக்கும், அது அரசாங்கமே எப்பவும் அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஜாதிங்கிறத மையப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? இல்ல ஓப்பனா உடச்சு பேசணும். சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும், எப்படியா ஜாதி ஒழிப்பீங்க? எல்லாரும் பெரிய, அதாவது நான் என்ன தெரியுமா, இந்த நம்ம நாட்டுல இந்த ₹1 அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டிட்டான், நிறைய பேர் ஒருத்தங்களை தூக்கி பிடிச்சிட்டாங்க பாராட்டிட்டாங்க, அதுக்கு நிறைய வியூஸ் போகுது லைக் வருது அப்படின்னா அவன் பேசுறது கரெக்டா? உடனே எல்லாரும் அதையே தூக்கி பிடிச்சி பேசுறது. நான் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஒரு சமூக சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக நீதியை பெற்று தருவது மட்டும்தான் சமூக நீதி. அவங்கதான் வீக்கர் செக்ஷன், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது பெருசா எடுக்கக்கூடாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா உடனே அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அது தவறல. எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் தானே, சமூகத்தால பிரிஞ்சுக்கிறதாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் இருக்கிறது செய்யுது. பொருளாதார அடிப்படையில எல்லா சமூகத்திலும் பின்னங்கிய மக்களுக்கு தான் செய்யறாங்க. அது மட்டும் என்ன, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் இந்தியா மட்டும் கருவு வைக்க எல்லாரும் ஓடி வர்றது. அதுக்காக நான் பேசியிருந்தேன். இப்போ பொதுவா எடுத்துக்கிடுமே, இப்போ வந்து எல்லா சமூகத்தில இருந்தும் அதுக்கு கீழே ஒரு சமூகத்துல மாறி கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சமூகங்கள் தமிழ்நாடு பெரிய எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கு. குறிப்பிட்ட இந்த சமுதாயத்துல மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்படி இருக்கும்போது மத்த சமுதாயத்துல நடக்கும்போது அந்த தப்ப பண்ணவங்க மட்டும் மேலதான் நமக்கு கோபம் வரும். ஆனா இங்க இந்த கவி சுர்ஜித் பேசல பாத்தீங்கன்னா சுர்ஜித்துடைய பெற்றவங்க மேலையும் மத்த எல்லாரும் கோபம் வருது. அதெல்லாம் என்னால எப்படி, அது ஏன் எப்படி மக்கள் அப்படி அவங்களுக்கு என்னோட போதுங்கிறது தெரியல. அதாவது எந்த ஒரு தாய் தகப்பனாவது பெத்த பிள்ளைய, எப்பா நீ வந்துட்டு இப்படி அவன் வந்து அக்கால லவ் பண்றான், நீ அவனை வந்து இப்படி பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிரு, சோ வாழ்க்கைய நீ முடிச்சுக்கோ அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன ஒரு லாஜிக்கா இருக்கு? அதுவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்க கூட கிடையாது, நல்லா படிச்சு ஒரு அரசாங்கத்துல பணி காவல்துறையில பணியாற்றக்கூடிய அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாதான் தான் பிள்ளையோட வாழ்க்கையே போயிரும். அப்படி அவங்க பண்ண நினைச்சா அவங்க வேற ஏதாவது ஆட்களை வச்சு வேற ஏதாவது மூலமா தானே அந்த பையனை ஏதாவது பண்ணிக்க, தன்னோட சொந்த மகனையே இப்படி சொல்லி அவனை உசுப்பேத்தி இப்படி பண்ண வைப்பாங்களா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது என்ன, எப்படிலாம் நீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டவீங்க? அப்போ மத்த சமுதாயம் நடக்கும் போது அது வந்து செஞ்சவருடைய தப்பு மட்டும் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு முக்கிய சமுதாயம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிதான் அவங்க அந்த அளவுக்கு தூண்டுறாங்க, ஜாதியா தூண்டி அந்த பையனே கெடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொத்தமா அவங்க மேல வந்து ஒரு வன்மத்தை தொடுக்கிறது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? சோ அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவுக்குள்ள பேச வேண்டியிருக்கு. அதாவது இங்க எல்லாருமே ஜாதி ஒழிக்கணும் தான் சொல்றோம். அப்ப ஜாதி ஒழிக்கணும்னா அப்ப அந்த ஜாதிய வேற்றுமைங்கிறது இப்ப எல்லாருக்குமே எல்லா சமுதாயத்திலுமே நண்பர்கள் உண்டு. இப்ப எனக்குமே எல்லா சமுதாயத்திலும் நண்பர்கள் உண்டு. நம்ம எங்கேயுமே ஜாதியெல்லாம் பார்த்து கிடையாது. சோ இப்ப பெரும்பான்மை எங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை பார்க்க ஆரம்பிக்காங்க, அந்த கல்யாணம் திருமணம் இருக்கும்போது தான் பார்க்க ஆரம்பிக்காங்க. சோ அப்ப நம்மளுக்குள்ள அரசாங்கத்தால கொடுக்கப்படக்கூடிய அந்த இடத்துல ஜாதிங்கிறது ஒரு சர்டிபிகேட்ல இல்லாம போகுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள்ல ஜாதிங்கிறது ஒழிஞ்சுமா ஒழியாதான்? சோ அதான் நான் சொல்ல வரேன். சோ அப்போ இங்க வந்து எல்லாருக்குமான ஒரு மக்களுக்கான ஒரு நீதியை பெற்று தரதா இருக்கணும். மக்களிடையே ஜாதி அடிப்படை வச்சு எந்த ஒரு இட ஒதுக்கீடு வேற்றுமை, சோ அப்ப மக்களிடையே இந்த ஜாதிய மையமா வச்சு எந்த ஒரு வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஓசில வந்து பாத்தீங்கன்னா சலுகை கிடைக்காம இருக்கிற ஓசில மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரங்களா எல்லா செலவு இருக்காங்களா? அந்த சமுதாயத்திலேயே பாதிக்கப்பட்ட பொருளாதார பின்தங்கிய மாணவ மாணவிகள் கஷ்டப்பட்டு இருக்கவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க, ஏழை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்கதான் செய்றாங்க. எல்லா சமூகத்திலயும் பின்தங்க இருக்காங்க, வகையானவங்க இருக்காங்களே.
அம்பேத்கர்ல அப்ப அந்த சட்டத்தை போய் பயன்படுத்தி மேல கொண்டு வந்தாரு கேட்டீங்கன்னா, அப்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரொம்ப அடுக்குமுறை இருந்துச்சு. அந்த காலகட்டம் அப்படித்தான். சட்டங்கிறது மக்களுக்கானதுதான். காலத்துக்கு ஏற்ப மாற்றக்கூடியது. சோ இன்னுமே அதை பத்தி தொங்கிக்கிட்டே இருந்துகிட்டே வந்ததுன்னா, இடஒதுக்கீட்டை மட்டும் யாரும் கை வச்சிடக்கூடாது. அதை மட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆனா ஜாதியை ஒழிக்கணும். என்ன லூசுத்தனமா இருக்கு. சோ இதை சொல்ல வந்து அவளே பாத்தீங்கன்னா, உண்மையை பேசுங்க. இப்ப நான் கேக்குறேன், ஜாதியை ஒழிக்கணும் என்ன பண்ணணும்? அதாவது இந்த கலப்பு திருமணம், மறுமண திருமணம் எல்லாம் பண்ணாலும் ஜாதி ஒழியா திரும்ப திரும்ப பிரிவு நேரத்துல வந்துட்டே இருக்கும். உண்மையை சொல்லுங்க. ஜாதியை ஒழிக்கணும். இதை பார்த்து வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுது? ஜாதியை ஒழிக்கணும். என்ன பண்ணணும் அதுக்கு? உங்களுடைய கருத்து என்ன? அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பெரும்பான்மை என்ன வருங்கிற பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களுக்கு நான் பேசுனதா மாற்று கருத்து சரி தவறு ஏதோ உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் வரலாம். சோ அதெல்லாம் பதிவிடுங்க, பார்க்கலாம்.